நான் எப்படி அவளை லவ் பண்ணேன்? சரியான டார்ச்சர். அவ டெய்லி இரிட்டேட் பண்றா. நான் கேர் பண்றதில்ல, வெளியில கூட்டு போறதில்ல. என்ன அவ வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்காளா? என்னால என் ஒர்க்லயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா. அட விடுங்க பாஸ், பொண்ணுங்கனால இப்படி தானே. இல்லை, உனக்கு தெரியாது என்னோட கஷ்டம். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே, என் ஃபியூச்சரையே ஸ்பாயில் பண்ணிட்டாடா அவ. பாஸ் கலக்கிட்டீங்க பாஸ். எதை வச்சு டெஸ்ட் பண்ண போறோம்? நீ எக்ஸாக்டா Feb 2005 10th மார்னிங் 6 o'clock டெஸ்டினேஷன் செட் பண்ணு. நான் பண்ண தப்ப நானே திருத்தி எழுத போறேன். ஆனா எனக்கு புரியல பாஸ், ஏன் இந்த டேட்டு? அன்னைக்கு தாண்டா அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்து 5வது நாளே ப்ரப்போஸ் வேற பண்ணி தொலைச்சிட்டேன். என் வாழ்க்கையிலே நடந்துடக்கூடாத பாஸ்ட். அங்கே போய் தான் என் ஃபியூச்சரை நான் சரி பண்ணும். நீ என்ன பண்ணுற, எக்ஸாக்டாக Feb 14 மார்னிங் 8 மணிக்கு எக்ஸிட் டைம் செட் பண்ணிடுற. அந்த ப்ரப்போசல் மட்டும் நடக்காமல் தடுத்துட்டா இந்த மெஷின் என்னை ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்துடும். அப்போ பாஸ்ட்ல அவங்கள உங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ப்ரெசென்ட்ல அவங்க உங்க ஒய்ஃபா இருக்க மாட்டாங்களா? டேய், நான் ட்ராவல் பண்ணாத இன்பிட்வீன் 6 years கேப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். புது லைஃப், புது ஒய்ஃப், யாருக்கு தெரியும், எனக்கு குழந்தை கூட பிறந்திருக்கலாம். என் ஃபியூச்சர் புதுசாக ஒருத்தி கூட இருக்கட்டுமே. ஆல் தி பெஸ்ட். டேய், அவ வேண்டாம். யார் நீ? எப்படி என்ன மாதிரியா இருக்க? நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். சி, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சேம். நீ என்னோட பாஸ்ட். உன்னோட ட்ரீம் டைம் மிஷின் பில்ட் பண்ணுறது தானே? ஆமாம், 2011 அதை நீ பில்ட் பண்ணிட்ட. அதுலேருந்து வந்தவன் தான் நான். வாவ், எப்படி நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கோம்? நான் எழுதிட்டு போன கதை தான் நீ. எனக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கல, அதனால தான் நானே மாற்றலான்னு வந்திருக்கேன். சி, இதுக்கு மேலே லாஜிக்லாம் கேட்காத, அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை. இன்னைக்கு காலைல நீ ஒரு பொண்ணை பார்த்தல, அவளை தான் நீ ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிற. சந்தோஷப்படாத, அது நடக்கக்கூடாது. அவன் நம்ம லைஃப்க்கு வேண்டாம். இன்னிலேருந்து சரியா 5 நாளில் அவனோட ஃபேஸை பார்த்தாலே வெறுத்து ஓடுற மாதிரி நீ செய்யணும். பட் நோ பட்ஸ். நான் சொல்கிறத மட்டும் கேளு. உன்னோட ஃப்யூச்சர், ஐ மீன் நம்ம 2 பேரோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். அவள் விழணும். நீ அவள் பக்கத்தில் போய் நின்று கேவலமாக சிரி. அவளை கிண்டல் பண்ணி சிரிச்சா பிடிக்கவே பிடிக்காது. Get on the floor, pump it up with the big boy. On the floor, he will give you more and more. Yeah, come on, come on, come on, come on. Ow! Nice. வெறி போகும் பாதை மாற்றி புது வழி ஒன்றை கண்டேன்.
என் காதல் கதைதனை தேற்றி புது கதை ஒன்றை தந்தேன் காலங்கள் பொய்யாயாக்கி நேரங்கள் பின்னே நோக்கி மீண்டும் மீண்டும் அவள் மீண்டும் மீண்டும் வாழ்வில் வந்தாலே அவள் வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்திருந்தேன் மனம் வேண்டும் வேண்டும் என்று அலைகிறது அவள் வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்திருந்தேன் மனம் வேண்டும் வேண்டும் என அலைகிறது நீ ஏன் எனக்கு எதிரியா இருக்கேடா? அவன் நம்ம ஃபேஸை பார்த்தாலே வெறுத்து ஓடணும்னு நினைச்சேன். இனிமே அவன் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ, உனக்கு புரியாது. சரியான கோவக்காரி அவ. ஒன்ஸ் திட்ட ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என்கிட்ட தான். என்னை பற்றி தானே? சி, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கிளாஸோட பார்க்குறேன். இட்ஸ் ரியலி நைஸ். யூ லுக்கிங் டிஃப்ரெண்ட் டுடே. ஒரு 3 நாளாக நிறையா பேசினோம், பழகினோம். ஐ ஹாவ் டு சே ஐ ரியலி ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. ஆனால் இந்த 3 நாளில் என் கோவத்தை பற்றி எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. பட் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் மேலே பாசமும் உரிமையும் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் கோவத்தை காட்டுவேன். அது உங்களுக்கு பிடிக்கலனா ஐம் சாரி. ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யூ அகெயின். ஐ வில் நெவர் கம் இன் யூர் ஃபியூச்சர். இதுக்கு தான் வந்தியா? நீ அவளை லவ் பண்ணிருக்க. அதைத்தானே நானும் பண்ணேன். சத்தியமா நான் அவன மாதிரி முட்டாளா இருந்திருக்க மாட்டேன். அவ கேட்கற கேர கொடுத்துருப்பேன். இப்போ போயிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? என் ஃபியூச்சரையும் ஸ்பாயில் பண்ணிட்டியே. தப்பு பண்ணிட்டேன். என் ஃபியூச்சர் மாறி இருக்க வேண்டாம். அவ தான் எனக்கு வேணும். அவ மட்டும்தான் வேணும். What's wrong with you? நீ என் வைஃப் தானே? என்னாச்சு உனக்கு? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. மறந்துட்டியா என்ன? நீ என் வைஃப் தானே? அப்ப ப்ளீஸ் டான்ஸ் வித் மீ.